நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரெட்டியப்ப சோழன். சேலம் திமுக இளைஞர் அணி மாநாடு எதிர்பார்த்த கூட்டம் வரல. தொடக்கமே பின்னடைவு. உண்மைதானா? இன்னைக்குதான் மாநாடு என்று சொல்லுகின்ற போது நேத்தே கூட்டம் வரலன்னு சொன்னாங்களா? லாஜிக்கா இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சி மாநாடுப்பா, கூட்டம் அள்ள தேவையில்லையா? அதுலயும் அதிமுக மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அது அவங்களே செஞ்சிருக்காங்களே, இதெல்லாம் லாஜிக்கா இருக்குமா? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு என்று அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையாகவே கூட்டம் வரவில்லையா? நேத்து மாநாட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் என்ன, ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. கூட்டம் வரலன்னு சொல்றாங்களே, அதுக்கு உதயநிதி அண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு? அவர் தான் நாயகர். அவரே பார்த்தீங்கன்னா கூட்டம் வராததுக்கு காரணம் சொல்றாருன்னா உண்மையாகவே கூட்டம் வரலன்னு அர்த்தம் தானே? சரிங்க, உண்மை என்னன்றதை உடைச்சி இந்த வீடியோவில் பேசலாங்க. முதல்ல எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலையா அப்படின்னு சொல்லும்போது, மாநாடு இன்னைக்கு தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்துக்கு மேல ஆட்கள் வருவாங்க என்று சொல்றாங்க. ஏன்னா அந்த மாநாட்டு பந்தலே கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் சதுர அடியில் மாநாட்டு பந்தல் போடப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இதுவரைக்கும் இவ்வளோ சதுர அடியில் மாநாட்டு பந்தல் போட்டதாக சரித்திரமே இல்லையா? அதனால இது கிண்ண சாதனையாக இடம்பெறும் என்று சொல்றாங்க. அதுவும் இல்லாம 1,80,000 சேர்கள் போடப்பட்டிருக்குது. இதுவும் கிண்ண சாதனை என்று சொல்றாங்க. அதையும் தாண்டி 8 லட்சம் பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்றாற் போன்று உணவு வகைகளும் பார்த்தீங்கன்னா தயாராகிறது. ஏன்னா அதிமுக மதுரை மாநாட்டில் உணவு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அங்கே கூட்டம் வந்தது, கொள்கை பேசினாங்க, குத்தாட்டமும் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்தவர்களுக்கு சரியான சாப்பாடு போடல. அந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நேற்று உணவு தயாரிப்பதற்கு மட்டும் எக்கச்சக்கமான பேரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட்டம் வந்துடும், நம்ம முன்னாடியே தயாரித்து வச்சிடலாம் அப்படின்னு இல்லாமல் கூட்டத்தை பார்த்து உணவு நேரத்துக்கு சரியான அளவில் உணவை தயாரித்து கொடுத்துடணும். யாரும் உணவில்லை என்றும் அங்கே போகக்கூடாது, என்னப்பா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக உணவு தயாரிப்பதற்கே மாநாட்டுக்கென்று பிரத்யேகமான ஒரு குழுவே போட்டிருக்குது திமுக. ஏன்னா அதிமுக மாநாட்டில் உணவை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மாநாட்டில் உணவு பிரச்சனையை பற்றி எழுப்பிவிடக்கூடாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் உரிமை மீட்கின்ற மாநாடு. ஏன்னா நம்முடைய முதல்வர் ஐயா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இளைஞரணி மாநாடு முதல் மாநாடு போட்டார். திமுகவில் இது 2வது மாநில மாநாடு. நிறைய மாநாடுகள் கூட நடத்தல, இது 2வது மாநாடு. குறிப்பாக இன்றைய முதல்வர் அன்றைக்கு மாநாடு நடத்தினார், நாளைய முதல்வர் இன்றைக்கு மாநாடு நடத்துகின்றார். அதனால இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிதாக பேசப்படணும், குறைகள் இல்லாமல் நடந்தேற வேண்டும், பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. ஏகப்பட்ட காவல்துறையானது குவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கூட்டம் வரல என்பது உண்மைதானுங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாநாடு மழை வெள்ள பாதிப்பு காரணமாக 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. மாநாடு நடக்குமா நடக்காதா என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். அதனால தான் மாநாடு நாளைக்கு என்பதனால எல்லோரும் ரயிலில் பஸ்ஸில் அவங்கவுங்க பொறுப்பாளர்கள் அவங்கவுங்க வாகனத்தில் அழைச்சி வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடக்க விழா இல்லை, நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா தொடக்க விழா. நாளைக்கு தான் கூட்டம் வந்ததா வரல என்பதை பற்றி பேசணும். அதனால் இன்னைக்கு கூட்டம் வரல எதிர்பார்த்த அளவுக்கு என்று சொல்ல முடியாது அப்படின்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா மாநாடு ஒத்திவைப்பை பற்றி நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் பேசினாருங்க. மழை வெள்ள பாதிப்பு இருக்கிறது, மாநாடு 2 முறை ஒத்திவைத்தது என்ற விஷயமானது உண்மை என்றாலும் கூட இன்னைக்கு இருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில், அதுவும் ஆளுங்கட்சி ஐடி ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு தட்டுனாங்கன்னா திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தாலும் சரி, ஐடி விங்ஸாக இருந்தாலும் சரி, ஒரே நிமிஷத்தில் 1 கோடி பேரே போய் சேரும். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய மாநாடு போட்டுட்டு 2 முறை ஒத்தி வச்சுட்டாங்க, அதனால் இன்றைக்கு கூட்டம் கம்மியாக வந்திருக்குது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதில் மாநாட்டில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி வர நடந்ததுங்க. என்ன நடந்ததுன்னா, அதிமுக மாநாடு நடக்கின்ற பொழுது அங்கே தொண்டர்களை ஒரு இடத்துல கட்டுக்கோப்பாக உட்கார வைக்க வேண்டும், தலைவர்கள் பேசுவதற்கு முன்பாக கூட்டத்தை ஒருமுகைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டாங்க. அது திமுக மேடைகளில் இருக்காது. ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு மாநாட்டில் கொள்கையே பேசாத அதிமுக மாநாடு. அதிமுக அறிஞர் அண்ணாவுடைய பெயரை தாங்கி இருக்கிறது. ஆனால் அண்ணா கொள்கையை பேசினாங்களா? பேசலையே, குத்தாட்டம் தானே நடந்தது அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? மாநாட்டு பந்தல் அந்த பக்கம் இருக்கிறது, மதுரை ரீட்டாவுடைய குத்தாட்ட நிகழ்ச்சி இந்த பக்கம் இருக்கிறது,
மதுரை ரீட்டாவுடைய குத்தாட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு பாருங்க கூட்டம். ஆனா மாநாட்டுக்கு பாருங்க கூட்டம் வந்துருக்குதா பாத்தீங்களா? ஆடா திமுகவில் கோட்டை கொடுப்பாங்க, கோழி பிரியாணி கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, கொடி பிடிச்சு கோஷம் போன என்பதற்காக லாரிகளில் ஆட்களை ஏற்று வந்து இறக்குவாங்க, கூட்டம் வந்து சேரும் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கெல்லாம் கூட்டம் வந்து சேரல. மதுரை ரீட்டாவுடைய குத்தாட்டத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு பாரியா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறார். ஏன்னா அதிமுகவுடைய மாநாட்டில் ரெக்கார்ட் டான்ஸ் இருந்தது அப்படின்னு கிண்டல் பண்ண திமுகவினர் இப்ப திமுக மாநாட்டிலும் அதே நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற பொழுது கண்டிப்பா விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டில் கவனம் பெற்றது. என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவனுடைய மகன் தம்பி இன்பநிதியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டில் கலந்து கொண்டாருங்க. அதுலயும் திமுக இளைஞரணியின் லோகோ இருக்கு இல்லையா, அந்த லோகோவுடன் வந்து சட்டை போட்டுக்கிட்டு உதயநிதியினுடைய அருகில உட்காந்துக்கிட்டு மாநாட்டு நிகழ்வுகளில் வந்து வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் நம்ம உதயநிதி அண்ணா. அதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். அந்த கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த அந்த விஷயமானது மீடியாக்களில் கவனம் பெற்றது. ஸோ அது சமூக வலைத்தளத்தில் பரவியது. இப்பொழுதே திமுகவுக்கு அடுத்த வாரிசு வந்தாச்சுப்பா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஏங்க இன்பநிதி மட்டுமல்ல, அவருக்கு ஒரு மகன் பிறப்பாரு, அவரையும் திமுக காரங்க தூக்கி கொண்டாடுவாங்க. அதனால அந்த கட்சியில் வாரிசு அரசியல் என்பது இயல்பு தானே, இதையா பெருசா பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கலாய்த்தார்கள். ஸோ இளைஞரணி மாநாடு என்கின்ற போது இன்பநிதி இல்லாமல் இருந்துருவாங்களா? திமுகவுடைய தலைமை குடும்பமே அவங்க தான். அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க அந்த கட்சி விட்டுட்டு எங்கே போவாங்க? அந்த மாநாட்டில் தாத்தா அப்பா இருக்கிறாங்க, அப்படி அவங்க பக்கத்தில் உட்காராம கூட்டத்துடன் கூட்டமாக போய் பின்னாடி எங்கன்னா உட்காருவாங்களா அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. இரண்டாவது சங்கிகள்லாம் கதறியே சாவுவாங்க பாருங்க நம்ம இன்பநிதி ஐயாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்திலிருந்து யார் வந்தாலும் சரி அந்த கட்சியை கட்டுக்கோப்புடன் காப்பாற்றுகின்றார்கள். எந்த விதத்திலும் சரி அதிமுக கலைந்து விடுவது மாதிரி திமுக கலைந்து விடவில்லை, ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது. ஸோ கட்சியை கட்டுக்கோப்பா காப்பாற்றுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழகத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கும் சரி, தொண்டர்களை இழுத்து பிடிப்பதற்கும் சரி கலைஞருடைய குடும்ப வாரிசுகள் பயன்படுத்துங்கன்னா அது போதாதுங்களா? பாருங்க, கட்சி என்பது இன்னைக்கோடு மட்டும் சிதைந்து போவது கிடையாது, இன்னும் 1000 வருஷங்கள் தேவை. அந்த 1000 வருஷங்களுக்கு இந்த வாரிசுகள் தான் ஆண்டாதான் சரியா இருக்கும்னா அது ஆதரிப்புல என்ன தவறு இருக்குது? எப்பா ஸ்டாலின் ஐயா வந்தாருப்பா, கட்சி தூள் தூளா பூச்சிப்பா, அண்ணா தொடங்கின கட்சி அல்பாயுசில பூச்சாப்பா ஸ்டாலின் அவர்களால அப்படின்னு ஒரு நிலை இருந்தா, ஏன் ஸ்டாலினே கட்சியை காப்பாத்தல, அப்புறம் உதயநிதி வந்தாரு சுத்தமா போச்சு, அதற்கு பிறகு இன்பநிதியா அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலின் வந்த பிறகு கட்சி வளர்ந்திருக்குதா, ஆட்சிக்கு வந்திருக்குதா இல்லையா? மத்திய அரசாங்கத்தை கலைஞர் எதிர்த்ததை விட ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்திருக்கின்றாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த வாரிசுகள் அந்த கட்சிக்கு பலமா பலவீனமா? இன்பநிதியை வைத்து நீங்க ஏன் அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவாதம் சென்று கொண்டு இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணுதானுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காக இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, இவங்க மேல வரணும். ஏன்னா ஒரு குடும்பத்திலிருந்து தொடர்ச்சியாக வாரிசுகள் வருகின்ற போது ஒரே சித்தாந்தம் இருக்கும், ஆனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்று சித்தாந்தங்கள் வர வேண்டும். ஆனா நேற்று எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலையா அப்படின்னு கேட்கின்ற போது நான் எல்லாமே பார்த்தேன், ட்ரோன் காட்சிகள் கூட காட்டினாங்க, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றே மாநாடு தொடங்கி விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 1500 பைக் ரைடரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டார்கள். அப்படி தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்ட பைக் ரைடர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு ஏன் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி எல்லா ஊர்களையும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா திமுகவுடைய கொள்கையே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு விலக்கு நம் இலக்கு. தேர்தல் வாக்குறுதியில் மக்களிடையே எது கவனம் பெற்றதோ இல்லையோ நீட்டு விலக்கு என்பது கவனம் பெற்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒத்த கையெழுத்தில் அதை நீக்கிடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தலை. அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கவனம் பெறும். அதனால நீட்டு விலக்குக்காக திமுக எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துட்டோம். ஆனால் நீட்டு விலக்கு சாத்தியம் யாரால ஆகும்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாலேயோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டாலேயோ ஆகும். தங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்து விட்டோம். அதோடு இல்லாமல் தமிழக மக்களுடைய எதிர்ப்பையும் நான் அவங்களுக்கு காட்டிட்டோம். கிட்டத்தட்ட இந்த பைக் ரைடர்கள் போய் பிரச்சாரம் பண்ணதுனால இப்போ திமுக 50 நாளில் 50 லட்சம் கையெழுத்துக்கள் நாங்கள் நீட்டுக்கு எதிராக வாங்க போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 85 லட்சம் நீட்டுக்கு எதிரான கையெழுத்து வாங்கியிருக்காங்களாம். இந்த நீட்டுக்கு எதிரான கையெழுத்து போட்டிருக்காங்க இல்லையா மக்கள், அந்த ஒட்டுமொத்த கையெழுத்து தொகுப்பையும்
இன்னைக்கு மாநாட்டில் நம்ம முதல்வர் ஐயா கிட்ட கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வாட்டி வதைக்கும் நீட்டு வேண்டாம் என்ற உண்மையை எடுத்து சொல்வதற்காக இந்த 1500 பைக் ரைடர்கள் பயன்பட்டாங்க. அவங்களுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு மாநாட்டு திடலுக்கு வந்தாங்க. முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மரியாதையை செலுத்தினாங்க. அந்த மரியாதையை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஐயா அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களுடைய மரியாதையை. அந்த தருணத்தில் தான் ட்ரோன் காட்சிகள் காட்டினாங்க. அப்போதான் பார்த்து, ஆனால் கூட்டம் என்பது வரலைங்க. எப்படியா இருந்தாலும் மாநாட்டு திடலுக்கு ஜோதியை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஜோதியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காகவும் முதல்வர் வராரு அப்படின்னு தெரிந்த பிறகு சேலம் மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொண்டர்களாவது குவிந்திருக்க வேண்டும். இல்லை மாநாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களாவது கூடியிருக்க வேண்டும். ஆனால் மாநாட்டு ஜோதியை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பெற்றுக்கொண்டு மாநாட்டு ஜோதியை ஏற்றுகின்ற பொழுது ட்ரோன் காட்சிகளை காட்டினாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டங்கள் வரலை. ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு சொல்லலைங்க யாரும். ஆனால் இதே மதுரையில் அதிமுக மாநாடு நடந்தது, சேம கூட்டங்க. அங்கே முதல் நாளே கூட்டம் வந்ததுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, காவல்துறை கடுபிடி எப்படி இருக்குமோ கூட்டம் எப்படி இருக்குமோ என்று சொல்லிட்டு முதல் நாள்லேயே வந்துட்டாங்க அதிமுக மாநாட்டுக்கு கூட்டம். ஆனால் திமுக மாநாட்டுக்கு நேற்று இரவு பொழுது ட்ரோன் காட்சிகளை வந்து காட்டினாங்க. ஒரு 1500 ட்ரோன்களை கொண்டு திமுக இயக்கத்தினுடைய வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா வான்வெளியில் வர்ண ஜானங்களாக காட்டினாங்க. அதோட மாநாட்டுக்கு தொண்டர்களை அழைக்கும் விதமாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் கலைஞர் அவர்களே வந்து தொண்டர்களுக்கு அழைப்பிடுற மாதிரி வீடியோவும் போட்டிருக்காங்க. அதனையும் தாண்டி இன்னைக்கு மாநாட்டு திடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீர்மானங்கள் ஏற்ற போகிறாங்க. அந்த தீர்மானங்கள் என்னவாக இருக்க போகுது என்பதை பற்றியும் நிறைய பேசுபடு பொருள் இருக்கிறது. ஏன்னா இது உரிமை மீட்பு மாநாடாக போடப்பட்டு இருப்பதனால என்ன உரிமை பறி போனது, யார் ஆட்சியில் பறி போனது, அதை மீட்பதற்கான வழிவகைகள் என்ன, எல்லாவற்றையும் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட கொள்கை முழக்கம், பல இசை, திமுக வரலாறு என்று பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் இன்னைக்கு இருக்கிறது. அதனால சேலமே குலுங்கும் என்று சொல்றாங்க. இந்த மாநாட்டு திடல் அமைத்திருப்பதும் மிக பெருசு, சேர்கள் போட்டிருப்பதும் பெரிய பெருசு, வரப்போற மக்களும் எக்கச்சக்கமாக வரப்போறாங்க. அதனால இதை கிண்ண சாதனையில் இடம்பெற வைக்கலாமா என்பதற்காக கிண்ண சாதனையை பதிவு செய்யக்கூடிய அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்களாம். இவ்வளோ பேர் இந்த மாநாடை பற்றி ப்ரொமோஷன் கொடுத்த பிறகும் நேற்று ஏன் கூட்டம் வரல அப்படின்றதுக்கான வழி நமக்கு தெரியல. ஆளுங்கட்சி தானே பஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, ட்ரெயின் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, கார்கள் இருக்கும். ஸோ போக்குவரத்து வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மாநாட்டு திடலை பொறுத்த வரைக்கும் 3.5 கிலோமீட்டர் அளவுக்கு புதிய சாலையே போட்டு இரு பக்கம் மின்வெளிக்கு போட்டு சும்மா கலக்கி இருக்கிறாங்க, பறந்துபட்ட இடம். அதனால் போக்குவரத்து எந்த தடையும் இருக்காது என்பதற்காக மறுநாள் காலையிலே கிளம்பி போகலாயா அப்படின்னு சொல்கிறதுக்காக கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி தான் கிளம்பி வருவானோ என்ன நமக்கு தெரியலைங்க. ஆனால் நேற்று உண்மையாகவே எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. இது மக்கள் அதிருப்தியை காட்டுதா, இல்லை தொண்டர்களுடைய அதிருப்தியை காட்டுதா, இல்லை சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை காட்டுதா? மாநாட்டுக்கு முதல் நாளே கூட்டத்தை கூட்டி காட்டுறோம். முதல்வர் வருகின்றாரு, மற்றும் இளைஞரணி மாநாட்டுடைய நாயகராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் வருகிறாரு. ஸோ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு நிர்வாகியும் முதல் நாளே போய் முதல்வருக்கு கூட்டத்தை காட்டி அசர வைத்து விட வேண்டும் என்று கூட்டத்தை காட்டாமல் விட்டது எதனால் ஒன்றும் புரியலைங்க. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலை என்று தான் சொன்னமே கண்டு கூட்டமே வரலை என்று நம்ம சொல்லலைங்க. ஸோ மாநாட்டுக்கு திமுக எதிர்பார்க்கிற அளவுக்கு 8 லட்சம் பேர் வராங்களா இல்லை என்பதை பொறுத்துந்து பார்க்கலாங்க. மாநாடு பல முறை ஒத்தி வைத்ததுனால தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உதயநிதி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருந்தார். எது உண்மைன்றதை நம்ம பொறுத்துந்து பார்ப்போம். மாநாட்டு நிகழ்வுகளை இன்றைக்கும் பதிவு செய்து நாளைக்கு பேசலாம், இல்லைன்னா மாலை நேரத்தில் அது பற்றியான வீடியோ தரேங்க. ஆளுங்கட்சி மாநாட்டுக்கு ஆட்கள் வரலன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே அதிருப்தி இருப்பதாகத்தான் சொல்கிறாங்க. இந்த மாநாட்டின் மூலமாக இன்பநிதியை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கும் ஏதாவது பதவி கொடுத்துருவாங்களா? 16 வயதில் மாநாட்டு பந்தல் ஏறிய மாமனிதன் என்று திமுக உடன்பிறப்புகள் கொண்டாடுகின்றார்கள். இது சரிதானா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.